கொஞ்ச நேரம். சரி போ. கடலை அவிச்ச கடலை இது. இதை வந்து அப்படியே இது அவிச்சாச்சு. இதை பாருங்க, அவிச்சிருக்கா. இதை வந்து அப்படியே எடுத்து இந்த இதில் கொட்டிடணும். இருத்துக்கிட்டோம். உப்பு போட்டு இதில் ஒன்றும் இல்லை, இந்த பச்சை கடலையாக பொடுங்குறோம் இல்லையா, அதுலேருந்து கொண்டு வந்து நல்லா அது முழுகிற அளவு தண்ணி ஊற்றி நல்லா எரிச்சு விடணும். எரிச்சுடலாம். குக்கரில் கூட வைக்கலாம், ஆனால் நிறையா விசில் விடணும். இதெல்லாம் நிறையா அவிக்கிறதுனால இந்த குண்டா ஃபுல்லுமே போட்டு அவிச்சாச்சு. நம்ம வீட்டில் போடலை, வாங்கினது தான். இதை வந்து அப்படியே தண்ணீர் முழுகிற அளவு நீர் விட்டு நல்லா எரிச்சிட்டோம்னா வெந்து போயிடும். வெந்த பிறகு இது என்ன பண்ணணும், வெந்த பிறகு தான் உப்பு போடணும். உப்பு போட்டு அதை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அவிச்சு நம்ம கடலையை தின்னு பார்த்தோம்னா நமக்கே தெரியும் வெந்தது. இந்த இப்படி இருக்கும். இன்னும் கூட ஒரு இது இருக்கணும், நல்லா மசிவாக இருக்கணும். இப்படி இருக்கணும். இதை அப்படியே கொட்டி இப்படியேவும் சாப்பிட்லாம். தேவையில்லைன்னா நம்ம வந்து அப்படியே கொட்டி வெயிலில் காய வச்சுக்கலாம். வெயிலில் காய வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வரும். காய வச்சு அள்ளி வச்சிட்டோம்னா பட்டாணி மாதிரி இருக்கும். அந்த அவிச்ச கடலையை காய வச்சு அந்த கடலையை வந்து நீங்கள் அதை திரும்ப காய வச்ச கடலையை எடுத்து வறுத்தோம்னு வச்சுங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோ அம்மா, கடலையில் நீ பொறுக்காத. இம்மாடி கடலை உனக்கா எங்களுக்கா? இந்த அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க பாருங்களேன். நிறைய கடலை சாப்பிடுதுங்க. ஆனால் நம்ம வந்து நடத்தி கொட்டணும் அதுக்கு, அப்போ தான் அது நல்லா சாப்பிட முடியும். அதால் போதும் மடி போதும். இப்படி பயன்படுத்தினா இன்னும் சத்துக்களும் கூட. இதில் இந்த அவிச்ச கடலையில் வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் தராது. இதில் கொழுப்பு நீக்கப்பட்டு வரும், அதனால் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி கடலை கிடச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நிறைய நங்கிலாம் வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ தான் வாங்கினதுல கொஞ்சம் நம்ம போட்டோம்னா பெரிய ட்ரம்மு வச்சு அவிச்சிடுவாங்க. ட்ரம்மில் வச்சு அவிச்சு அதை எடுத்து இந்த மாதிரி கூடையாக கொட்டி இந்த மாதிரி தரையில் கொட்டி காய வச்சுடுவாங்க. காய வச்சு மூட்டை கணக்கில் வரும். அதை அப்படியே வச்சுக்குவாங்க. அப்புறமா இரும்பு செட்டில் போட்டு வறுத்து வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ அதுக்கெலாம் ஆள் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பயன்படுத்திக்கிறதுங்க. தேங்க்யூ.